வாழ்க்கை. ஆமென். சோத்திரம். மழையிலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். தேவன் நம்ம பக்கத்துல முதலாவதாக இருக்க வேண்டும். நம்ம பக்கத்துல யார் இருக்காங்களோ இல்லையோ, தேவன் என் பக்கத்துல இராவிட்டா அல்லேலூயா மனுஷனால ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் நம்மளோட இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு தீங்கையும் மனுஷனால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் யார் நம்மளோட இருக்கிறார்? தேவன் நம்மளோட இருக்கப்படினால அப்படியே கொஞ்ச காரியங்களை நமக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, ஜனங்களுக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது, மனுஷன் எழும்பவே முடியாது. ஆனா தேவன் நம்மளோட இல்லைன்னா மனுஷன் என்ன செய்வான், விரோதமா எழும்புவான், சத்ரு விரோதமா எழும்புவான், பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் வரும். ஆமென். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கால பொழுதுல நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டேன், தேவன் என்னோட மாத்திரம் இருங்க ஆண்டவரே அப்படின்னு, என்னோட வாங்கப்பா, என்னோட இருங்க, அப்ப எனக்கு நன்மை செய்வீங்கப்பா, தேவன் இருக்கும்போது எனக்கு எல்லாமே நன்மையாக வருமே என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு யாருக்கு விசுவாசம் இருக்கு? விசுவாசம் யாருக்காவது இருக்கா? இன்னைக்கு விசுவாசம் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா, ஒரு விசுவாசத்தை நீங்க என்ன செய்யல, காத்து கொள்ளல. ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொள்றது ரொம்ப 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 என்னவா இருக்கும், ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆமென். இப்போ விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளும் போது தேவன் நம்மளோட இருந்து அநேக நன்மையான காரியங்களை செய்வாராக. ஆமென். அப்ப தேவன் நமக்கு நன்மை செய்வோம், தீங்கு நம்மளை விட்டு என்ன செய்யும், விலகி ஓடி போயிடும். ஆமென். தீங்கெல்லாம் விலகி ஓடி போகும். ஆமென். அப்ப தேவன் நம்மளோட இருக்கும்படியாகத்தான் நம்ம இந்த கால பொழுது